HNB ஃபைனான்ஸ் நிலையான வாய்ப்பு. இப்பொழுது 60 மாத நிலையான வாய்ப்புகளுக்கு 14% கவர்ச்சிகரமான வட்டி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக டெல்லியில் உள்ள மத்திய புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் நாளை ஆஜராகுமாறு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கரூர் சம்பவம் தொடர்பில் 3வது தடவையாக விஜய் மத்திய புலனாய்வு அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி முதல் தடவையாக அழைக்கப்பட்டிருந்த விஜயிடம் சுமார் 7 மணித்தியாலங்கள் விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி 2வது தடவையாக அழைக்கப்பட்டிருந்த விஜயிடம் சுமார் 6 மணித்தியாலங்கள் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை டெல்லி மத்திய குற்றப்புலனாய்வு அலுவலகத்தில் நாளை ஆஜராகும்படி அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற பிரசார கூட்டத்தில் ஏற்பட்ட சன நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததுடன் 110க்கும் அதிகமானோர் காயமடைந்திருந்தனர்.